சந்தோஷத்துல ஆடுவேன். இந்த அளவுக்கு செகண்ட் பிளேஸ் கிடைச்சது பெரிய விஷயம் தான். சபேஷன் வெற்றி கழிப்பு எப்போ வெடிங்க உங்களுக்கு? வெயிட் பண்ணி பார்க்கலாம், தெரியல அது எங்களுக்கு. நீங்கள் தானே சபேஷன் தங்கச்சி, எவ்வளோ வருஷமா லவ் பண்ணுவீங்க? 10 years. யாருக்கு முதலாவது கொடுக்குறதுன்றது ஜட்ஜஸ் பேருக்கே குழப்பமாக இருந்தது. அப்படி இல்லை, எங்களுக்கு வந்துட்டு டைட்டில் கிடைக்கணுன்றது ஆசை இல்லை. இப்போ அவர் இசை பயணத்தில் இந்த மாதிரி தடையும் இல்லை. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியோட சந்திக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு நாங்கள் சர்வதேச விமான நிலையம் பலாலிக்கு வந்திருக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் யாராவது சீத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய சரிகம வாய்ஸ் நிகழ்ச்சி பார்க்குறாக்கள் யாராவது இருப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரயோசனமான காணொலி உண்டு. என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து பல கலைஞர்கள் வந்து இந்தியாவுடைய தொலைக்காட்சியுடைய இசை நிகழ்ச்சிகளில் வந்து போயிட்டு தங்களுடைய திறமைகளை காட்டுறது இப்போ பல காலமாக வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதில் இப்போ சமீப காலமாக நடந்த இந்த இசை நிகழ்ச்சியில் வந்து சரிகம வாய்ஸ் நிகழ்ச்சியில் வந்து சபேசன் அவர்கள் வந்து பங்கு பெற்றிருந்தார். தன்னுடைய திறமைகளை காட்டி பல்வேறு விதமான பாடல்களை பாடி உங்களையும் வந்து அவர் மகிழ்விச்சிருப்பார். அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போ கடைசியாக நடந்த நிகழ்ச்சியில் வந்து 2வது இடத்தை வந்து பெற்றிருக்கிறார். இப்போ அதனால் வந்து இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தின் ஊடாக அவருடைய ஊர் வந்து திருக்கோயில், ஆனால் யாழ்ப்பாண பலாலி நிலையத்தினூடாக வருகினோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்தால நாங்கள் இன்றைக்கு பலாலி விமான நிலையத்துக்கு வந்து நாங்கள் அதோட வந்து சபேசன் வந்து ஃபேமிலியும் வந்து வாரா சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த காணொலி வந்து இந்த பலாலி விமான நிலையம் அதோட இந்த ஃப்ளைட் வருகின்ற இந்த காட்சிகள், இந்த சபேசன் அவர்களுடைய வருகை எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்க. இப்போ வந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட் வந்து வந்திருக்கு இண்டிகோ. இப்போ சரியான நேரம் வந்து 11:40 பாருங்க, ஃப்ளைட் வந்து அங்கே இருக்குது. இப்போ இந்த ஃப்ளைட்டுகளில் இந்த லக்கேஜ்கள் எடுக்கிற வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. அதோட ஒரு பஸ் ஒன்று விட்டுருக்கணும், ஆக்களை ஏற்றி கொண்டு வரத்துக்கு. கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில், ஆனால் இருந்தாலும் பஸ் விட்டுருக்கணும். இப்போ வந்து ஃப்ளைட்டால் ஆக்கள் நான் வெளியில் வந்து செக்கிங் பண்ணி விட்டுருக்கணும். இப்போ சபேசன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வந்துட்டாங்க. சபேசன் அப்பா வந்திருக்கிறார். சபேசன் அம்மா, அப்பா எல்லாம் வணக்கம் அப்பா அம்மா. வணக்கம்மா. எப்படி இருந்துச்சு சபேஷன் ஃபைனல் எல்லாம் போய் பார்த்து நீங்கள்? சபேஷன் ஃபைனல் அது சொல்கிறது வார்த்தையில் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு வார்த்தையில் முடிச்சிட்டீங்க இந்த பெரிய ஃபைனலுக்கு போயிட்டு வந்து? இந்த பெரிய ஃபைனல் சொன்னால் அந்த கிராண்ட் ஃபைனலில் அவர் இப்போ எடுத்து இந்த அளவுக்கு செகண்ட் பிளேஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் தான். எதிர்பார்த்து நீங்கள் 2வது செகண்ட் பிளேஸ்? இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் எதிர்பார்க்கல. எங்களோட புள்ள வந்து அந்த சீட்டுக்கு வந்ததே நான் பெருசாக நினைக்கிறேன். ஆனால் இதை ஒன்று கிடைக்கும்போது தெரியும். ஆனால் நாங்கள் டைட்டில் வின்னராக வரண்டு இல்லாமல் அப்படி எல்லாமே எதிர்பார்க்கல. அது அந்த 6 பேரும் வந்து இப்போ 6 அடிச்ச மாதிரி தானே. 6 பேரும் டேலண்டாக ஆக்கள் தான். அதில் ஒரு ஆள் விட்டு கொடுக்கல. நீங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் போனீங்களா அல்லது வந்து? இல்லை, அம்மா அப்பா தங்கச்சி அவர் மெரிவன போகிறக்குள்ள 4 பேர் போனீங்க. 4 பேர். சபேஷன் இந்த ஃபைனலில் வந்து 2 பாட்டு படித்தவர்கள். முதல் பாட்டு படிக்க எப்படி இருந்துச்சு ஃபீலிங்? 2வது பாட்டு படிக்க எப்படி இருந்துச்சு? முதல் பாட்டு ஏற்கனவே அது நாங்கள் அறிஞ்ச பாட்டு, அது கொஞ்சம் நல்லா படித்தவர். 2வது பாட்டு வந்து அது அது அந்த மாதிரி இருந்தது. 2வது பாட்டு 2 பாட்டும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் 2ம் அந்த மாதிரி தான் இருந்தது. இலங்கையில் இருக்க வந்து சபேஷன் பாட்டுகள் மியூசிக் குரூப்புகள் என்று போய்க்க கொள்ளைக்க நீங்கள் வந்து இதெல்லாம் பிரயோசனம் இல்லை அல்லது வந்து இதை விட்டுட்டு ஒரு நல்ல ஜோப் தங்கச்சி எல்லாம் இருக்குது குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறீங்களா அல்லது வந்து நீங்கள் இல்லை நாங்கள் அவரை இசை பயணத்தில் இந்த மாதிரி தடையும் இல்லை. ஊக்கம் தான் கொடுத்தேன். எங்களுக்கு விருப்பம் அவர் அப்படி போகணும், அவர் அதில் ஒரு சாதிக்கணும் என்ற இதாக அவனுக்கு இருந்தார். ஆனால் இடையில மற்றாக்கள் தானே சும்மா அதை இதை கழிச்சாங்களே தவிர நாங்கள் எங்களை பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர்ஸ் அவர் பிரதர்ஸ் எல்லாம் அவருக்கு ஃபுல் சப்போர்ட். மற்றது இந்த இந்தியாவில் வந்து 6 மாதம் நினைக்கிறேன் மகன். 6 மாதம். இந்த 6 மாதம் கேட்க வந்து சரியான மாதிரி செலவுகள் வந்திருக்கு தானே? ஆமாம். இந்த செலவுகளை வந்து என்ன மெயின்டைன் பண்ணினார்?
அது எனக்கு என்னன்னு தெரியாது. அவர் ஏதோ ஒரு வழியில் அவர் செய்திருக்கார். சீ தமிழ் நல்லா உதவி செஞ்சிருக்கார். அவர் தங்குற வசதி சாப்பாடு எல்லாம் அவங்க ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்க அதான் ஃபுல்லாக காமிச்சாங்க. யாழ்ப்பாணம்னு சொல்லி எல்லாரும் இலங்கையில் இருக்கைக்கு வந்து சபேசன் பல பேண்டுகளில் படித்து வர்றாங்க. ஆமாம். ரீசெண்டாக வந்து போகிறது முதல் வந்து சாரங்கா பேண்டெல்லாம் படித்தவர். ஆமாம். இந்த பேண்டுக்கும் சபேசனுக்கும் இடையிலான ஒற்றுமையை பற்றி சொல்லுங்க. சாரங்கா பேண்டை பற்றி சொல்லணும்னா சாரங்கா பேண்டால தான் இந்த அளவுக்கு வந்து நான் சொல்லுவேன். இந்த சாரங்கா தான் கொஞ்சம் பிரபலமான பேண்ட் தானே. அவர் முதல்ல அங்கே மட்டக்களப்பெல்லாம் சின்ன சின்ன பேண்டில் பாடிந்தவர். ஆனால் சாரங்கா பேண்டில் வந்து அவங்களோட ஊக்கத்தால் தான் அவர் இந்த அளவுக்கு போய் ஜெயிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஓமாம் அங்கே இப்போ எங்களுக்கு கோல் பண்ணி கொண்டு இருக்காங்க. சபேசன் எப்போ வருது, அவர் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சபேசனுக்கு இங்கே நிறைய வேலைகள் இருக்குது. அவருக்கு இன்டர்வியூ இருக்குது. மற்ற 30ஆம் தேதி அந்த சின்ன பிள்ளையில் ஓடிக்கி இருக்குது. 13ஆம் தேதி காத்திக்கிற ப்ரோக்ராம் இருக்குது. இப்படி இதால் ஒரு டைம் ஒன்றை பிடிச்சி நாங்கள் ஊருக்கு வர சொல்லியிருக்கோம் அவரை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. நாங்கள் இல்லை, அவங்க ஊராக்கள் அவரை வரவேற்கிறத பார்த்து கொண்டிருக்காங்க. மற்றது வந்து நம்மள்ட்ட கேட்கணும் நினச்சுன்னா இந்த சபேசன் வந்து இப்போ ஃபைனலில் வந்து செகண்ட் பிளேஸ் எடுத்துட்டாரு. இனி வந்து எந்தெந்த நாடுகளுக்கு பயணம் புக்கிங்கில் இருக்கிறா? புக்கிங்கில் அவங்க ஆல்ரெடி 6 நாடு புக் பண்ணிக்காங்க. மலேசியா, கனடா, லண்டன், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நாடு 6 நாடு ஏதோ சர்ச் பண்ணிக்காங்க. அந்த 6 நாட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் வேறு இதில் அவங்க போகல. அந்த 6 நாடுக்கு அவங்க கூட்டி போகிறாங்க. இலங்கையிலும் அதில் ஒன்று இருக்கேன். இலங்கையிலே அதில் உண்டு. மற்றது கேட்கணும் நினச்சுன்னா இந்த நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு மகனோ மகளோ வந்து குடும்பத்தில் ஒரு பாட்டுக்காரனோ இல்லை டான்ஸில் வந்து ஃபேமஸாக இருக்கணும்ட்டா வீட்டில் அம்மா அப்பா இல்லை சௌரங்கள் வந்து பாட்டில் ஏதோ ஒரு துறையில் சார்ந்திருப்பீங்க தானே. ஆமாம். நீங்கள் பாட்டு அம்மா அப்பா பாட்டு படிப்பீங்களா? நான் ஒரு இசைக்குழு வச்சுருந்தேன். ஜாலியாக ஒரு இசைக்குழு வச்சுருந்தேன். அது ஆரம்பத்துலேருந்து அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு வந்து அந்த இசைக்குழுவில் சபேசன் முதல் வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டு படித்தவர். இப்போ காலம் இல்லை யுத்த சூழ்நிலை காரணத்தால் இல்லை நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் சபேசன் அதை கண்டினியூ பண்ணி கொண்டு இருந்தார். அவருக்கு அந்த நேரத்திலே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துட்டு நான் எப்படியாச்சும் ஒரு பாடனாக வரணும் என்ற ஒரு ஆர்வத்தில் அவர் இந்த நிலைமைக்கு அவர் முயற்சியும் பயிற்சியும் தான் அவர் இதுக்கு காரணம் நான் சொல்ல விடாமுயற்சி. சபேசனும் உங்களுக்கு மகளும் தான் 2 பேரும் தான்? இல்லை சபேசன் உண்டு. மூத்த மகள் ஒரு ஆளுக்கா கம்சலாண்டு, 2வது சபேசன், 3வது ஜூவிதா வந்துருக்காவோ, 4வது ரிஷோத் பையன். சபேசன் மட்டும் தான் பாட்டுகள் படிப்பார்? இல்லை அவரோட தம்பி அவரும் அந்த மாதிரி படிப்பார். இல்லை அவர் வர இல்லை, அவர் 7 மகள் வந்திருக்கா. மகள் படிப்பா, வெளியில் படிக்க மாட்டாங்க. சரி ஓகே. மற்றது இப்போ இந்த கணக்கு பேக்குகள் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறீங்க. என்ன சாமானை கொண்டு வந்துருக்கீங்க? ஏதோ வாங்கி தந்த சாமானை கொண்டு வந்திருக்கோம். உடுப்புகள் எல்லாம் இருக்குமே. அம்மாட்ட 2 வார்த்தையா? அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். சரி, இப்போ என்னண்டா எப்படிங்க நீங்கள் பாட்டுகள் எல்லாம் சபேசன் ஃபைனலில் படிக்க சங்கீத ஜாதி மூலையை படிக்க உங்களோட முகத்தில் வந்து ஒரு ஏக்கத்தை பார்க்கக்கூடிய மாதிரி பயந்து கொண்டு வந்தீங்க. காரணம் என்ன? ஏன் அப்படி பயந்த நீங்கள்? மகன் இடையில விட்டுருவாரண்டா அப்படியா? படிக்கிற நேரம் சந்தோஷத்தில் நான் அழுதுறேன். சந்தோஷத்தில் நான் அழுத நீங்கள் இல்லை இடையே மிஸ்டேக் பண்ணிடுவார் விட்டுருவாரண்டு பயந்த நீங்கள்? அப்படி இல்லை, செய்வார். மகன் வந்து பல முறைகள் பரிச்சயமாக இருக்க வேண்டிய யோசிச்சிருந்தீங்களா என்ன? மற்றது வந்து அப்பாட்ட கிட்ட மெத்தம் இருக்கிறேன். அப்பா சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது பதில். மகன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பாருன்னா நீங்கள் ஒரு ஒழுக்கத்தில் போனீங்க. செகண்ட் பிளேஸ் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு இந்த மகன் அப்படி அவர் கிடைச்சது எனக்கு அவ்வளவு போதும். சந்தோஷம். என்னென்னா அவர் வந்து அந்த இந்த சான்சிக்கு முதல் தடவையில் அவர் ஃபெயிலியர் ஆகி 2வது தரம் போய் இவ்வளவு தூரம் ஃபைனல் வரைக்கும் போய் அப்போ ஒரு 2ஆம் இடம் வந்ததே எனக்கு. நாங்கள் சரியான மாதிரி எதிர்பார்ப்போடான்னு வந்து நாங்கள் சபேசனும் உங்களோட சேர்ந்து வேறு சொல்லி அவர் வெறையில் என்னத்துக்காண்டி வெறையில் அவருக்கு அங்கே அவங்களோட இதில் ஒரு மீட்டிங்காக பாட்டு அவங்களோட 6 பேருக்கும் இது இருக்காம் முடிச்சுட்டு வருவாங்களா என்ன யாழ்ப்பாணத்தில் வருவாரா அல்லது கொழும்பால வர போகிறாரா? திருக்கோவில் யாழ்ப்பாணத்தில் வருவார். என்ன அப்போ என்ன மாதிரி இப்போ இந்த ஃபைனல் எல்லாம் அறிவிச்சு ஃபைனலில் செகண்ட் பிளேஸ் அறிவிச்சு எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுட்டு மகன் என்ன சொன்னவர் உங்களுக்கு? ஆசீர்வாதம் பெற்றவரா அல்லது வேறு என்ன செய்தார் உங்களுக்கு? ஆசீர்வாதம்
சரியான மாதிரி கவலைப்பட்டு கொண்டாடுனீங்களா என்ன? ஏன் மற்ற சகோதரங்களை பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம், இன்னொரு மகள் மட்டும் போனவங்க? அவருக்கு எங்களோட ஒரு அக்காவுக்கு 2 பாவா சின்ன ஆள் கொண்டு போயிடாது, மற்ற எக்ஸாம் பேர் அதனால போயிடலாம். நல்ல விஷயம். இலங்கையிலேருந்து போய் செகண்ட் பிளேஸ் வாரதே பெரிய விஷயம். மற்றதம்மா வந்து போய்க்கோன் நினைச்சினான். மகன் வந்து ஒரு பெண்ணை காதலிப்பதாக அந்த ஊடகத்தில் வந்து பார்த்துனாங்க. அது வந்து எத்தனை வருஷமா லவ் பண்ணினாங்க? அது இப்போதான் உங்களுக்கு தெரியும்? இல்லை, எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் வேலை கிடைக்கல, அவர் ஏதாவது ஒரு இதில் சாதிக்கணும் விரும்பி இருந்துதான் அவர் வேற ஒன்றுமில்லை. படித்து அவன் டிகிரி முடிச்சிருக்காவும். சபேசன் சொன்ன மாதிரிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒன்று ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. மற்றதே நீ யாழ்ப்பாணத்துக்கு தொடர்ச்சியாக வந்து போவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நீங்களும் பயணிக்கிறீங்களோ தெரியல. வாழ்த்துக்கள். சரியா? மகன் போவார், மகன் நீங்களும் நல்லா போவீங்களா? அப்படியா? கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். மற்றதம்மா வந்து சந்தோஷத்தில் அழுகுறீங்களா அல்லது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல அழுகுறீங்களா? சந்தோஷம். எவ்வளவு கிடைக்கணுமா காசு? பார்த்துருப்பேன். நாங்கள் பார்க்கல, நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ கிடைக்கும்? 10 லட்சம். 10 லட்சம் இல்லை, பேக்கில் கொண்டு வந்தீங்களோ? இல்லை, அவர் வேறைக்காக கொண்டு வர. அவர் தான் கொண்டு வருவார். சந்தோஷமா. உங்களோட மகனை போல நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் தானே, உங்களோட மகனை போல பல பேர் வந்து வெளியில் இலங்கையில் இருக்கணும். அப்படியான பிள்ளைகளை வந்து பேரண்ட்ஸாக வளர்க்கணும். அப்படியான பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சில பேர் வந்து சொல்லுவீங்க தானே, பாட்டுகள் வேண்டாம், படிப்பு. அப்படியான பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். அவங்களோட பிள்ளைன்ற டேலண்ட் அப்படி இருக்காத தானே மகன் செய்யலாம். சில பேர் படிப்பில் இறங்குவாங்க, சில பேர் இசையில். எங்களோட மகள் டான்ஸ், அவள் டான்ஸ் செய்வாவோ, ஒரு மியூசிக். அப்படி மற்ற ஆள் கடைசி அவர் வந்து மற்ற பாடங்கள், அவர் கணிதம் அப்படியான இதுகள் அவர் துறை பாடுவார் அவர். சரி, நன்றி அம்மா. நம்ம இன்னொரு நாளைக்கு நாங்கள் உங்களை சந்திப்போம். அல்லது வந்து உங்களோட எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். உங்களை ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்காது. சபேஷன்ட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் அன்னைக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுது. எவ்வளோ வருஷமா லவ் பண்ணுவீங்க? 10 years. 10 years. உண்மையாக சொல்கிறீங்களா அல்லது வந்து சும்மா? It's true, 10 years. உண்மையா? எந்த இடம் நீங்கள்? மட்டக்களப்பு. என்ன மாதிரி சபேஷனை லவ் பண்ண சந்தர்ப்பங்கள்? ஐயோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. என்ன அது இப்போ சொன்ன டைம் காணாது. எல்லாட்டிக்கு சொன்ன வர சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லை. உங்களோட பேர் என்னம்மா? ரீனா. ஓகே. இப்போ சபேஷன் நீங்கள் லவ் பண்ணுறது வந்து இப்போ இந்த சரியம் பார்க்க போனதுக்கு பிறகு தானே தெரியும், இல்லை அதுக்கு முதலே தெரியுமா? 2 பேர்ட்ட பேரண்ட்ஸுக்கு அது ஆல்ரெடி தெரியும். அப்போ எப்போ வெட்டிங் உங்களுக்கு? வெயிட் பண்ணி பார்க்கலாம், தெரியல, அது எங்களுக்கே தெரியல. இனி சபேஷன் போகிற ஷோக்கள் எல்லாத்தையும் உங்களே பார்க்கக்கூடியமா இருக்கும். அப்படியா? வெளிநாடுகளில் தெரியலண்ணா. தெரியல. சரி, இப்போ சபேஷன் வந்து ஒரு சிங்கர்ன்ற ரீதியில் வந்து நீங்களும் வந்து ஒரு பாட்டு படிப்பீங்கன்னு சொல்லி எல்லாரும் பரவாயில்ல சொல்லினா, அப்படியா? ஐயோ, அதெல்லாம் இல்லை. பொய் சொல்லக்கூடாது. இல்லை, பொய் சொல்ல உண்மையா. இப்போ நீங்கள் வேறு என்ன திறமைகள் இருக்கு உங்களுக்கு? ஐயோ, எந்த திறமையும் இல்லை. அவர் நல்லா பாடுவார். இல்லை, நிஜமாவே. எப்போ போனீங்கள்? இந்த ஃபைனலுக்காண்டி போனீங்களா? அதுக்கு முதலே போய் இல்லை, சர்ப்ரைஸாக போனது. சர்ப்ரைஸ் எபிசோட் தான் சொல்லியாக்க தெரிஞ்சுட்டேன். சபேஷனுக்கு முதலே தெரியுமா இல்லை அது வந்து? இல்லை, அவருக்கு தெரியாது. பட் 24 hours பேசிட்டு இருக்கிறவர் ஒருத்தர்கிட்ட மறைக்கிறது கஷ்டம் தான். பட் ஸ்டில் மெயின்டைன் பண்ணிட்டேன். சரி, ஓகே. என்ன மாதிரி சபேஷன் இன்றைக்கு வெறுவாருன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்துனாங்க. அவர் பாரதின்னு கன்ஃபார்ம் இல்லை, டேட் கன்ஃபார்ம் இல்லை. வேறே பெரிய செலிப்ரேஷன் நடக்குமா ஊரில்? தெரியல, அது இனி ஊருக்கு போனால் தான் தெரியும். அப்படியா? இல்லை, சும்மா ஒரு கெஸிங் இருக்குன்னு தானே சோஷியல் மீடியாலாம்? இல்லை, இப்போ நாங்கள் பேட்டிங்களோ, அவங்க வந்துட்டு அம்பாறை. ஸோ அவங்களோட ஊருக்கு தானே ஃபஸ்ட்டுக்கு போகணும். இப்போ நீங்கள் நேராக வீட்டை போகிறீங்களா இல்லை வந்து சபேஷன் வீட்டை போகிறீங்களா? நான் வீட்டை போகணும், ஒர்க் போகணும். ஒர்க் பண்ணுறீங்களா? ஒர்க் போகணும், கிளாஸஸ். என்ன செய்றீங்க? உங்களை பற்றி சொல்லுங்க. யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிகிரிலாம் முடிஞ்சு. ஓகே, சந்தோஷம். கேட்ட கையோட கதைச்சதுக்கு மேட்டது சடுனா இதை கேட்போம் நினைக்கிறேன். சபேஷன் எல்லாரும் வந்து ஒரு காம்படிஷன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் எய்ம் பண்ணுவேன். முதலாவது அவர் ஒன்று பண்ண ஆசைப்படுவேன். சபேஷன் அதை தான் ஆசைப்பட்டுப்பேன். ஃபேமிலியோ எல்லாரும் அதை தான் ஆசைப்பட்டுப்பேன். நாங்கள் கூட செகண்ட் பிளேஸ் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எங்களுக்கு வந்துட்டு டைட்டில் கிடைக்கணுன்றது ஆசை இல்லை. அவர் ஆசை வந்துட்டு சரிகமபா செலக்ட் ஆகணும். அந்த டைமே அவருக்கு ஓகே. பட் அவர் ஃபைனல் வரைக்கும் வந்தது அவர் டேலண்ட். மற்றதம்மா என்னென்னு போய் போகணும்னா
சபேஷன் வந்து இந்த என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் இருக்குது தானே மெகா ஆடிஷன் அந்த மெகா ஆடிஷனில் வந்து தான் செலக்ட் பண்ணி பிள்ளையில் நம்மளுக்கு அலைக்க அந்த ஃபீல் வந்து அந்த கவலை வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் கவலைப்பட்டீங்க அதனால தான் நீங்களா அது வந்துட்டு 10 இயர்ஸாக அவரோட இருந்திருக்கோம். அப்போ அவரோட ஸ்ட்ரகிள் எல்லாமே தெரியும். இந்த பெயின் தான் அது. அவர் செம்ம சென்சிட்டிவ். ஸோ எது இருந்தாலும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கவலையாக இருந்தது. பட் இப்போ நீங்கள் கதைக்கு கேமோட வயசுலேயே நீங்கள் கவலைப்படுறது நீங்களும் அது நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் எங்களை பார்த்து எங்களோட இலங்கையில் இருக்கிற முழு பேர் மட்டும் ஒரு சரியான மாதிரி கவலைப்பட்டேன். ஏன்னு சொன்னால் சபேஷன் முதல் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆகினவர் இல்லை அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருந்திருக்கு என்ன. சரி சந்தோஷம் உங்களோட கதைச்சதுக்கு. இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் சரியா. ஓகே. தங்கச்சி வணக்கம். நீங்கள் தானே சபேஷன் தங்கச்சி? ஓகே. முதல் தடவையாக நாங்கள் வந்து தமிழ் சரிகமப்பால பார்த்து நாங்கள் இப்போ நேரடியாக பார்க்க கிடைச்சிருக்கு. சந்தோஷம். எப்படி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பாருன்னு நினைச்சிங்களா இல்லை வந்து செகண்ட் ப்ரைஸ் தான் எடுப்பாரா இல்லை வந்து வேறு நினைச்சிங்களா? இல்லை அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என்ன வந்தாலும் ஓகேன்ற ஒரு மனநிலைமை தான். மைண்ட் செட்லாம் போகணும். எல்லாரும் வந்து ஒரு எதிர்பார்ப்போடான போயிருப்போம் நாங்கள் இப்போ டைட்டில் வின்னர் ஆகணும்னு சொல்லி. அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை ஃபைனல்ஸுக்கு வந்தது ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எது வந்தாலும் ஓகே. எப்படி உங்களை டிவி ஷோவில் மட்டும்தான் சபேஷன் தங்கச்சியில் எவ்வளோ பாசம் பண்ணு சொன்னதை பார்த்து நாங்கள் உண்மையில நேரடியாக அவங்கள்ட்ட கேட்குறோம். உண்மையிலே அவர் நல்ல பாசம் அவங்கள வீட்டில்? உண்மையாகவே அப்படித்தான். டிவி ஷோ அப்படிதான். எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க? நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே சந்தோஷம். பக்கத்தில் உங்களோட மச்சால் நிற்கிறா என்ன. ஓகே. இனி எப்போ வருவார் சபேஷன்? அண்ணா கன்ஃபார்ம் இல்லை? இல்லை தெரியல. இப்போ டைரெக்டாக அப்படியே போகிறீங்களா ஊருக்கு? இன்னைக்கு பஸ் எடுத்துட்டோம். சரி ஓகே சந்தோஷம். சபேஷன் ஷோவிலேயும் சொல்லியிருந்தார் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்த வெட்டிங் பண்ணி கொடுக்கணும் சொல்லணும்னு சொல்லி. என்ன மாதிரி நீங்கள் சபேஷனுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா அல்லது நீங்கள் லவ் எதுன்னு இருக்கு அவங்களுக்கு இருக்கு? இல்லை அண்ணா சொல்கிறது. என்ன சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா? அப்படியா? ஓகே சந்தோஷம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாமா? நன்றி.